என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான் ஆரம்பிங்க. ஏன்னா கருப்பனோட ரொல்லு என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்டா ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தாரெல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடிதான். எப்படியா பட்டவனும் 3 டீல விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? அனாதை ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதாவே தலைவர் சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்கலாமா? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷ சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கால் மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. 12,000 20,000 25,000 யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு வாவுசிய சத்தியமூர்த்திய கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன். தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும் தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட
எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரியா, தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டுறா. ராமா முருகா ஆண்டவா. காணா அம்மா, அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா, எம்மா 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 எம்மா, இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதைங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். யாரா அந்த கிழமை? கார என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் கார கடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதியலையும் கிடக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர். ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டஸ் அந்த காலத்துல 4 letters degree, 4 எழுத்து படிப்பு. SSL C. அண்ணா, இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. SSLC சொல். பெரிய படிப்பு தான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடவத்து மாடவத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் விட்டானே.
அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு ஒண்ணு ஈரொன்னா 2 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. ஏ படிச்சே, அது என்ன 3 எழுத்து படிப்ப? என்ன அளவு படிப்போ? என்னவா ஐஏஎஸ்ன்றாங்க. ஐயா எஸ். ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் போயிருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, ஔவையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த ஔவையனே. நீங்க யாருன்னு இப்பவாது சொல்லுங்க. நாங்க நாய்ங்கய்யா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவன் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டோம். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா. கட்டமைய தீவும் கவலையும் மறுப்போம் கிடைப்பு. என்னடா ஒய்ஃப் வராங்க. கரெக்டமா? யம்மா, யம்மா, நீங்க எங்க? இங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா? சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா, என்ன இங்க ஒரு வரிசை? ஓஹோ, இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர் இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா, இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? 2 லட்சம் இல்லடா, 5 லட்சம் கூட கடந்துற கூட்டம் எல்லாம் போயிருச்சு. ஏமா, சூடா எதை காபி கிப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா? அம்மா, அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே நாயே. பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்ல. ஆம்பளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த சாப்பிட இறங்குறது. நாயே சாகுறா, தொலைஞ்ச ஊரைக்கிறா, கொள்ளுங்களா நினைச்சது. ஏமா, இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டிங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன், எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது.